This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆசையாக இருந்த அரசு ஊழியர்களுக்கு ஷாக். பழைய ஓய்வூதிய திட்டம் வராது. நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மத்திய அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வரும் திட்டம் ஏதும் அரசின் பரிசீலனையில் இல்லை என ஆகஸ்ட் 11, 2025 அன்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த அறிவிப்பு பொருந்தும். பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் 16ஆம் நாளில் எதிர்க்கட்சியின் தொடர் போராட்டங்களால் லோக்சபா மற்றும் ராஜ்யசபா பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பழைய ஓய்வூதிய திட்டமானது அரசாங்கத்திற்கு நிதி ரீதியாக நிலையற்ற சுமையை ஏற்படுத்துவதால் அதிலிருந்து விலகிவிட்டதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தெரிவித்தார். தேசிய ஓய்வூதிய திட்டம் NPS என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட பங்களிப்பை அடிப்படையாக கொண்ட திட்டமாகும். இது 2024 ஜனவரி 1 அன்று அல்லது அதற்கு பிறகு பணியில் சேர்ந்த மத்திய அரசு ஊழியர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்தகைய ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை மேம்படுத்தும் நோக்கில் அப்போதைய நிதி செயலாளர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு தேசிய ஓய்வூதிய திட்டத்தை மாற்றி அமைப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைத்தது. இக்குழுவின் பரிந்துரையின்படி தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு வரையறுக்கப்பட்ட பலன்களை வழங்கும் நோக்கத்துடன் ஒரு விருப்பமாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது என நிதியமைச்சர் கூறினார். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் அம்சங்கள் நிதிநிலைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. குடும்பத்தில் வரையறுக்கப்பட உட்பட இது உறுதியான பலன்களை வழங்குகிறது. மேலும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்ந்தெடுக்கும் அரசு ஊழியர்கள் பணியின் போது இறந்துவிட்டால் அல்லது உடல்நலக்குறைவு அல்லது இயலாமை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டால் CCS விதிகள் 2021 அல்லது CCS விதிகள் 2023 ஆகியவற்றின் கீழ் உள்ள பலன்களை பெற தகுதியானவர்கள். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் 2025 ஜனவரி 24 அன்று அரசு அறிவிப்பின் மூலம் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஒரு விருப்பமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தால் ஓய்வூதிய முறையில் பெரிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. மத்திய பாஜக அரசு பல முக்கிய நலத்திட்ட அறிவிப்புகளை தொடர்ந்து வெளியிட்டு வரும் நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்புகள் சில விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வரிசையில் இந்த ஓய்வூதிய அறிவிப்பும் வெளியாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.